வெல்கம் வியூவர்ஸ். 2019வது வருஷம் பொள்ளாச்சி பகுதியை சேர்ந்த சில பொறுக்கி பசங்க பண்ண கூட்டு பாலியல் கொடுமைகள் பற்றிய விஷயங்கள் வெளியே வந்து அதனால ஏற்பட்ட அதிர்ச்சி அலைகள் தமிழ்நாட்டையே புரட்டி போட்டுச்சு. அடுத்ததா இப்ப லாஸ்ட் இயர் கூட 2024ல சென்னையுடைய அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்குள்ளேயே போன ஒருத்தன் அங்க இருந்த மாணவிய சீரழிச்ச விஷயமும் தமிழ்நாட்டுல பெரிய அதிர்வலையும் சோகத்தையும் ஏற்படுத்துச்சு. இந்த கொடூரமான சம்பவங்கள்ல நமக்கு ஆறுதல் தரக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ரெண்டு வழக்குகள்லயுமே இந்த வருஷம் 2025ல குற்றம் நிரூபிக்கப்பட்டு குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டிருக்காங்க. பட் என்னதான் சட்டம் கடுமையா இருந்தாலுமே, குற்றம் நிரூபிக்கப்பட்டு குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டாலுமே அந்த தண்டனை தப்பு செய்யணும் அப்படின்னு நினைக்கிற மத்தவங்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துதா? அதே போல குற்றங்களுடைய எண்ணிக்கை குறையுதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். இதோ இப்ப லாஸ்ட் சண்டே போன ஞாயிற்றுக்கிழமை கோயம்புத்தூர்ல இன்னொரு கொடூரமான சம்பவம் நடந்திருக்கு. இப்படி எல்லாமடா பண்ணுவீங்க அப்படின்னு மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்திருக்கு. நேத்து முழுக்கவே மீடியாக்கள்ல ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்ட இந்த கேஸ் உடைய முழுமையான விவரங்களை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். கேஸை பத்தி முழுமையா பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த சம்பவம் நடந்து சரியா 24 மணி நேரத்துக்குள்ளேயே அந்த குற்றத்துல ஈடுபட்ட குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற நல்ல தகவலையும் முதல்லயே சொல்லிடுறேன். சோ இப்ப என்ன நடந்துச்சு அப்படிங்கறத டீடைலா பார்க்கலாம். மதுரையை சேர்ந்த ஒரு பொண்ணு கோயம்புத்தூர் காலேஜ்ல MBA ஃபர்ஸ்ட் இயர் படிச்சிட்டு இருக்காங்க. போன ஞாயிற்றுக்கிழமை, அதாவது நவம்பர் 2, 2025 அன்னைக்கு நைட்டு ஒரு 11 மணிக்கு இன்ஸ்டாகிராம் மூலமா தனக்கு பழக்கமான தன்னுடைய காதலனோட கோயம்புத்தூருடைய ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற பிருந்தாவன் நகர் SIHS காலனி அப்படிங்கிற ரோட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துல, ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்துல ஒரு காருக்குள்ள உட்கார்ந்து ரெண்டு பேருமே தனிமையில பேசிட்டு இருந்ததா சொல்லப்படுது. அந்த நேரத்துல அதே இடத்துக்கு ஒரு 3 பேர் TVS XL வண்டியில அங்க வந்திருக்கானுங்க. ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துல தனிமையில காதலர்கள் இருக்கிறத பார்த்ததுமே உடனடியா அந்த காருக்கு பக்கத்துல வந்து காரை ரொம்பவே பலமா தட்டி கண்ணாடிய இறக்க சொல்லியிருக்கானுங்க. இதுல அவனுங்களை பார்த்து காருக்குள்ள இருந்து பயந்து போன அந்த ரெண்டு பேருமே என்ன பண்றது அப்படின்னு தெரியாம பயந்து போய் எதுவுமே பேசாம அமைதியா இருந்திருக்காங்க. அப்படி அவங்க எதுவுமே ரெஸ்பாண்ட் பண்ணாததால உள்ள இருந்தவங்கள வெளியே வர சொல்லி சைகை காட்டியிருக்கானுங்க. பட் அவனுங்களுடைய நடவடிக்கையிலேயே அவனுக்கு ரொம்பவே மோசமான ஆட்கள் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்ட அந்த பெண்ணுடைய காதலன் உடனடியா காரை ஸ்டார்ட் பண்ணி அங்கிருந்து எஸ்கேப் ஆயிரலாம் அப்படின்னு நினைச்சு காரை ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. ஆனா இதுல சுதாரிச்சு டென்ஷனான வெளியே நின்னுட்டு இருந்த அந்த மிருகங்கள் அதோட சுயரூபத்தை காட்ட ஆரம்பிச்சிருக்கு. அது வரைக்குமே அவனுங்க மறைச்சு வச்சிருந்த ஒரு பெரிய அருவாளை எடுத்து காருடைய கண்ணாடியை உடைக்க ஆரம்பிச்சிருக்கானுங்க. உள்ள இருந்த அவங்க ரெண்டு பேர்த்தையுமே வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த 3 பேர்ல இன்னொருத்தன் பக்கத்துல இருந்த கல் எடுத்து காருடைய கண்ணாடியை உடைச்சிருக்கானுங்க. அப்படி உடைச்சதுமே காருடைய விண்டோவை அன்லாக் பண்ணி காருக்கு உள்ள பயந்து போய் பதுங்கி இருந்த அந்த பொண்ணை வெளியே தரதரன்னு இழுக்க ஆரம்பிச்சிருக்கானுங்க. அதே நேரத்துல அந்த பொண்ணுடைய காதலன் அவங்களோட போராட ஆரம்பிச்சிருக்காரு. ஆனா அவ்வளவு பெரிய அருவாளை வச்சு அந்த பையனுடைய தலையிலேயே வெட்டுனதால படு காயத்தோட அந்த பையன் மயங்கி சரிஞ்சிருக்கான். அதுக்கப்புறமா அந்த பொண்ணுடைய வாயை பொத்தி அந்த இடத்துல இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த பொண்ணை வண்டியிலேயே தூக்கிட்டு போன அந்த காம வெறி பிடிச்ச மிருக நாய்கள் அந்த பொண்ணு போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாத்தையுமே கிழிச்சு எரிஞ்சிட்டு அந்த பொண்ணை ஒவ்வொருத்தனா சீரழிக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்படி அந்த பொண்ணுடைய ட்ரெஸ் எல்லாம் அங்க இருக்கிற ஒரு புதர்ல முள்வேலியில சிக்கி இருக்கிறத என்னால பார்க்க முடிஞ்சது. அந்த கிரைம் நடந்த இடம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத அங்க இருக்கிற ஒரிஜினல் வீடியோவை நம்மளுடைய STA டெலிகிராம்ல அனுப்பி வச்சாங்க. அதை நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல அப்டேட் பண்ணிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இப்ப நைட்டு ஒரு 2 மணி பக்கமா மயக்கம் தெளிஞ்ச அந்த பையன் அப்பதான் போலீஸ்க்கு போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணதாகவும், அதுக்கப்புறமா தான் போலீஸ் தேடுதல் வேட்டையை தொடங்கினாங்க அப்படின்னு சில மீடியாக்களும், நைட்டு 11:30 மணிக்கு மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்ச அந்த பையன் உடனடியா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணதாகவும் சில தகவல்கள் வெளியே வந்திருக்கு. ஆனா அதே போல காலையில் ஒரு 4 மணி பக்கமா ஒரு புதர் ஓரத்திலிருந்து மயங்கின நிலையில அரைகுறை ஆடைகளோட அலங்கோலமா இருந்த அந்த பொண்ணை போலீஸ் மீட்டாங்க அப்படின்னு சில தகவல்களும், காலையில 4 மணிக்கு ஒரு பெண் அந்த ஒதுக்குப்புறமான இடத்துல நிர்வாணமா நடந்து போறதை பார்த்து யாரோ போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணதாகவும், அதுக்கப்புறமா தான் போலீஸ் வந்து அவங்களை மீட்டதாகவும் சில தகவல்கள் இருக்கு. இது எல்லாமே ஆரம்ப கட்ட தகவல்கள் தான் அப்படிங்கறதால எல்லா தகவல்களுமே முன்னுக்கு பின் முரணாதான் இருக்கு. பட் உறுதியான ஒரு தகவல், மறுக்க முடியாத ஒரு தகவல், மறக்க கூடாத ஒரு தகவல் என்ன அப்படின்னா, அந்த பெண் பாலியல் ரீதியா பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கறதுதான். இப்ப பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணையும் அவங்களுடைய காதலனையும் மீட்ட போலீஸ் ரெண்டு பேர்த்தையுமே பக்கத்துல இருந்து ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்துட்டு அடுத்ததா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு மாத்திருக்காங்க. இப்ப ரெண்டு பேர்த்துக்குமே ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. அந்த ஆண் நண்பருக்கு தலையில மட்டும் 26 தையல்கள் போடப்பட்டிருக்கு. உடம்பெல்லாம்
பல காயங்கள் இருக்கு அப்படிங்கிற தகவல் வெளிவந்திருக்கு. என்னதான் சம்பவம் நடந்த இடத்துல குடியிருப்பு பகுதிகள் எதுவுமே இல்ல அப்படின்னாலும் அந்த இடத்துக்கு வரக்கூடிய வழிகள் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜஸ் மூலமா அங்க நடமாடின உருவங்களை வச்சு அதுல சந்தேகப்படுற மாதிரியான ஆட்களை ஃபைனலைஸ் பண்ணி குற்றவாளிகள் இவனுங்களா தான் இருக்கும் அப்படிங்கிற முடிவுக்கு போலீஸ் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல SDI, அப்படி அந்த பகுதிக்கு அவனுக்கு வர்றதுக்கு முன்னாடி கூட அந்த பையனை தாக்கிட்டு அந்த பொண்ணை சீரழிக்கிறதுக்கு முன்னாடி கூட ஏதோ ஒரு பெரிய சம்பவம் செஞ்சுட்டு தான் அங்க வந்திருக்கானுங்க. அதுக்காக தான் ஒரு டிவிஎஸ் எக்ஸல திருடி அதை யூஸ் பண்ணிருக்கானுங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆல்சோ 2021 அதே கோயம்புத்தூர்ல இருக்கிற கிணத்துக்கடவு பகுதியில ஒரு ஒயின் ஷாப்ல ஏற்பட்ட பிரச்சனையில ஒருத்தர் இவனுங்க கொலை செஞ்சிருக்கானுங்க அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் வழிப்பறி, அடிதடி அப்படின்னு இவனுங்க மேல ஆல்ரெடி பல கேஸ்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்ப சம்பவ இடத்துக்கு போன போலீஸ் காதலர்கள் வந்த அந்த கார், அந்த மாணவியுடைய பர்ஸ், அந்த மாணவியுடைய ட்ரெஸ் அப்படின்னு பல பொருட்களை அங்கிருந்து கைப்பற்றியிருக்காங்க. கார்ல இருந்த ரத்த கரைகளும் சாம்பிள் எடுக்கப்பட்டு ஃபாரன்சிக் டீமுக்கு அனுப்பப்பட்டிருக்கு. அந்த 3 குற்றவாளிகளையும் பிடிக்கிறதுக்காக 7 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கு. அப்படி அமைக்கப்பட்ட தனிப்படைகள் சம்பவம் நடந்து சரியா 24 மணி நேரத்துல, அதாவது நேத்து திங்கட்கிழமை நைட்டு 11 மணி அளவுல அந்த 3 குற்றவாளிகளையுமே கைது பண்ணிட்டாங்க அப்படிங்கறதா இப்போதைக்கு லேட்டஸ்ட் நியூஸ். இது உண்மையிலேயே ரொம்பவே சந்தோஷமான விஷயம் தான். ஆனா குற்றவாளிகள் ஷூட் பண்ணி பிடிக்கப்பட்டாங்க அப்படின்னு நியூஸ் ஃபிளாஷ் ஆனதுமே எனக்கு ஹைதராபாத்ல ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு யங் லேடி டாக்டர் கொல்லப்பட்ட விஷயத்துல அப்ப நடந்த என்கவுண்டர் தான் டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு. மக்களுடைய ஆவேசத்தை அடக்கிறதுக்கு, மீடியாக்களுடைய ஆர்வத்தை அடக்கிறதுக்கு நடந்த ஒரு மோசமான பாலியல் கொடுமை அண்ட் கொலையை பத்தின நியூஸுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக போலீஸ் ஹைதராபாத்ல ஒரு ஃபேக்கான என்கவுண்டரை நடத்தி அந்த நியூஸையே நீர்த்து போக வச்ச ஆந்திரா போலீஸ் மாதிரி இவங்களும் ஏதாவது போலியை என்கவுண்டர் பண்ணி மக்களுடைய கோவத்தை தணிக்க பாக்குறாங்களா அப்படிங்கிற எண்ணம் தான் முதல்ல வந்துச்சு. ஆனா என்கவுண்டர் நடந்தது உண்மைதான் அப்படின்னாலும் குற்றவாளிகள் அப்படின்னு நம்பப்படுற அந்த ஆட்கள் ஷூட் பண்ணி கொலை செய்யப்படல. அவங்க தப்பிச்சு ஓட முடியாதபடி கால்ல தான் ஷூட் பண்ணி பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது போலீஸ் இந்த வழக்க நேர்மையான முறையில தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு அத்தாட்சியா இருக்கு. இந்த குற்றவாளிகளை கைது செய்யறதுக்கு மொத்தம் 7 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அவங்க எல்லா திசைகள்லயும் எல்லா ஆங்கிள்ஸ்லயும் இந்த கேஸை அலசி ஆராய்ஞ்சிட்டு இருந்தாங்க. அப்பதான் அவங்களுக்கு அவங்களுடைய இன்ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து ஒரு ரகசிய தகவல் கிடைக்க ஆரம்பிச்சது. அது போலீஸோடைய சந்தேக வளையத்துக்குள்ள இருக்கிற இந்த 3 பேருமே துடியலூர் பக்கத்துல இருக்கிற வெள்ளக்கிணறு அப்படிங்கிற பகுதியில பதுங்கிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான். உடனே அந்த இடத்துக்கு போன போலீஸ் அவங்கள சரணடைய சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனா ஏற்கனவே பாதிக்கப்பட்ட மாணவியுடைய காதலனை கொடூரமான முறையில தாக்கியிருந்த அந்த 3 பேருமே இப்ப போலீஸையும் அட்டாக் பண்ணிட்டு தப்பிச்சு போறதுக்கு ட்ரை பண்ணிருக்கானுங்க. கையில் இருந்த அருவாளை வச்சு தாக்க ஆரம்பிச்சிருக்கானுங்க. சோ போலீஸும் பதிலுக்கு அவனுங்க மேல ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. மொத்தம் 7 ரவுண்டு நடந்த இந்த துப்பாக்கி சூட்டுல அந்த 3 குற்றவாளிகளுடைய கால்லையுமே குண்டுகள் பாய ஆரம்பிச்சிருக்கு. குணா அப்படிங்கிற தவசி, கருப்புசாமி அப்படிங்கிற சதீஷ் அண்ட் காளீஸ்வரன் அப்படிங்கிற கார்த்திக், இந்த 3 குற்றவாளிகளும் இப்ப சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கானுங்க. இவனுங்க கிட்ட இன்னுமே விசாரணை தொடர்ந்து நடந்துட்டே தான் இருக்கு. சில தகவல்கள் இவனுங்களை இன்னைக்கு அதிகாலை, அதாவது செவ்வாய்க்கிழமை காலையில தான் அரெஸ்ட் பண்ணதா சொல்லுது. சில தகவல்கள் நேத்து நைட்டே கைது செய்யப்பட்டதா சொல்லுது. இது எல்லாமே ஆரம்ப கட்ட தகவல்கள் தான் அப்படிங்கறதால பல முரண்பாடுகள் இருக்கு. பட் சம்பவம் நடந்தது உண்மை, குற்றவாளிகள் அப்படின்னு 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறது உண்மை. ஆனா SDI இப்பதான் இந்த கேஸ்ல இருந்து ரொம்பவே முக்கியமான விஷயங்களை நம்ம பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்காம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? ஒவ்வொரு குற்றத்துக்குமே கடுமையான தண்டனைகள் இருக்கு அப்படிங்கிறது மக்களுடைய மனசுல நல்லா பதியணும். அதே மாதிரி குற்றம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது ஒரு பயத்தை ஏற்படுத்தும். எங்க ப்ரோ பயம்? இப்பதான் 2 கொடூரமான பாலியல் வழக்குகள்ல இந்த வருஷம் தீர்ப்பு வந்திருக்கு. அதுக்கப்புறமும் பல இடங்கள்ல இப்படி நடந்துட்டே தானே இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, SDI பயம் அப்படிங்கிறது முதல் முறை குற்றம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஏற்படும். தப்பு செய்யறதையே தொழிலா வச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பயமே இருக்காது. அது மட்டும் இல்ல, போதையில் இருக்கிறவங்களும் எந்த ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கும் போவான். இந்த வழக்குலையும் அந்த 3 குற்றவாளிகளும் போதையில இருந்ததா பாதிக்கப்பட்ட மாணவி சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல இன்ஸ்டாகிராம்லயும் சரி, யூடியூப்லயும் சரி, பொதுவாவே நிறைய கமெண்ட்ஸை பார்க்க முடிஞ்சது. ஆமா, அந்த நேரத்துக்கு அந்த பொண்ணு எதுக்கு அங்க போச்சு? தனியா போய் நின்னு பேசுற இடமா அது? ஏன் ஒரு வயசு பொண்ணு ஒரு பையன் கூட இருட்டான இடத்துக்கு நைட்ல போகணும் அப்படின்னு பல கேள்விகள். சோ அதே கேள்விய தயவு செஞ்சு நீங்களும் கேட்டுறாதீங்க SDI. பிகாஸ் உங்களுக்கே தெரியும், நம்ம சேனல்ல இந்த மாதிரி எத்தனையோ கேசஸ் பார்த்திருக்கோம். அஃப்கோர்ஸ் சேஃப்டியை மனசுல வச்சுட்டு அந்த பொண்ணு போகாம இருந்திருந்தா அன்னைக்கு அந்த சம்பவம் நடக்காம இருந்திருக்கலாம். ஆனா அத நம்ம ஒரு அட்வைஸா தான் மத்தவங்களுக்கு சொல்ல முடியுமே தவிர, நீ அந்த நேரத்துல அங்க போனது தப்பு, அப்படி போனா இப்படிதான் நடக்கும் அப்படின்னு விக்டிம் பிளேம் பண்றது ரொம்ப ரொம்ப தப்பான
தப்பான விஷயம். ஏன்னா அப்படி போனா இவனுக்கு என்ன வேணா பண்ணுவானுங்களா? என்னங்க நியாயம் இது? அப்ப இந்த கொடூரமான குற்றத்தை செஞ்சவனுங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ற மாதிரி அர்த்தம் இல்லையா? பிகாஸ் டெல்லியில நிர்பயா கேஸ்ல ஆரம்பிச்சு இப்ப வரைக்குமே இது ஒரு மிகப்பெரிய டிபேட்டா தான் போயிட்டு இருக்கு. சோ விக்டிம் பிளேமிங் பண்றதை விட்டுட்டு ஃபியூச்சர்ல இப்படி நடக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் யோசிக்கணும். அதுக்கு 2 வழிகள் இருக்கு. ஆப்ஷன் 1, இந்த உலகத்தில் இருக்கிற இந்த மாதிரி மிருக ஜென்மங்கள் எல்லாமே நல்லவனா திருந்தணும். ஆப்ஷன் 2, இந்த மாதிரி மிருக ஜென்மங்கள் கிட்ட இருந்து நம்ம தப்பிச்சு வாழறதுக்கு பழகணும். சோ SDI, இப்ப நீங்க சொல்லுங்க, இதுல எது உங்களுடைய கையில் இருக்கு? ஆப்வியஸா 2வது ஆப்ஷன் தான் கரெக்டா? நம்மளுடைய சேனல்ல நம்மளே நிறைய முறை சொல்லியிருக்கோம், ஒரு குற்ற சம்பவம் நடக்க காரணமா இருக்கிற ஒரு சூழ்நிலைய நம்மளே உருவாக்க கூடாது அப்படின்னு. இந்த 2 ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கா? வேற ஆப்ஷன் இல்லையா அப்படின்னு கேட்டா, ஃபியூச்சர்ல இப்படி நடக்காம இருக்கிறதுக்கு இன்னொரு ஆப்ஷனும் இருக்கு. நான் சொன்ன மாதிரி அது இப்பவே நடந்துராது, அது நடக்கிறதுக்கு சில வருடங்கள் ஆகலாம். அது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு பேரண்ட்ஸும் தங்களுடைய ஆண் குழந்தைகளுக்கு பெண்களை எப்படி மதிக்கணும், அவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒழுக்கமான விஷயங்களை சொல்லி கொடுத்து வளர்க்கறது தான். ஸோ இதன் மூலமா ஃபியூச்சர்ல இந்த மாதிரியான கொடூரமான மனித மிருகங்கள் உருவாகாம தடுக்க முடியும். அது வரைக்கும் இப்ப இருக்கிற இந்த மனித மிருகங்கள் கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு இருக்கிற பிராக்டிக்கலான ஒரே ஒரு ஆப்ஷன் கண்டிப்பா நம்ம சேஃப்டியா வாழ்றது மட்டும்தான். தனிமையா மீட் பண்ணி பேசணும் அப்படின்னா சேஃபான இடத்துல, உங்க வீட்ல இல்ல உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுடைய வீட்ல அப்படின்னு மீட் பண்ணி பேசுங்க. இதுக்கு மேல எப்படி சொல்லி புரிய வைக்கிறது அப்படின்னு எனக்கு தெரியல. SDI, மை டியர் SDI இன்வெஸ்டிகேட்டர்ஸ், இந்த கேஸை பத்தி நான் சொன்னதை பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.